ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அறுசுவையட்டில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பல வகையான சட்னி. அதுவும் 10 நிமிஷத்தில் எப்படி செய்ய போகிறதுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அது செய்யறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம ஒரே ஒரு பேஸ்ட்டை மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டோம்னா இந்த சட்னியெல்லாம் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கலாம். கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக பெருங்காய பொடி. இது எண்ணெயிலேயே போட்டுருணும், அப்போ தான் நல்ல வாசமாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம். இது 10 பல் பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி இருக்கிறேன், அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம். இது நல்லா வதங்கி வரணும். இந்த வெங்காயம் வதங்கி கொஞ்சம் வந்த பிறகு இதுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை நீங்கள் தட்டி போட்டாலும் சரி அல்லது அரைச்சி போட்டாலும் சரி, இது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்படி போடுறப்ப இது எல்லா சட்னிக்குமே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மேட்ச் ஆகும். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டால் கரெக்டாக இருக்கும். இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். பெரிய சைஸாக 6 தக்காளியை எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன், அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் நம்ம தண்ணி விட்டு வேக வைக்கக்கூடாது. இது தக்காளி விடுற தண்ணியிலேயே அது நல்லா வெந்து வரணும். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால நம்ம இது சேர்த்தியே செஞ்சு வச்சுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்குறேன். சாம்பார் பொடி சேர்க்குறப்ப அது எல்லா சட்னிக்கும் அந்த ஃப்ளேவர் கரெக்டாக இருக்கும். அதனால் சாம்பார் பொடி 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கொஞ்சம் சிம்மில் வச்சே வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட் நல்லா கொதித்து வரணும். கொதித்து அது நல்லா தக்காளி எல்லாம் மசிஞ்சு வரணும். அந்தளவுக்கு வெந்திருந்தால் தான் இது கரெக்டாக இருக்கும். இந்த ஒரு பேஸ்ட்டை வச்சே நம்ம 7-8 விதமான சட்னியை செய்யலாம். நம்ம இன்றைக்கி 7 விதமான சட்னியை செய்ய போகிறோம். இந்த பேஸ்ட்டை வச்சு நம்ம அவசரத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா காலையில் ஸ்கூல் அல்லது காலேஜ் கிளம்புறப்ப டக்குன்னு ஏதாச்சும் சட்னி செய்யணுன்னா இதை எடுத்து போட்டு 2 நிமிஷத்தில் சட்னி செஞ்சிடலாம். நீங்கள் எந்த சட்னி செஞ்சாலும் அந்த டேஸ்ட் டோட்டலாக வெவ்வேறு மாதிரி தான் இருக்கும். இது ஒரே பேஸ்ட்டை போட்டு செய்யறதுனால டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்குன்னு நீங்கள் நினைக்கவே தேவையில்லை. இதுக்கு இப்போ தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு மீதி இருக்கிற உப்பையும் சேர்த்து இதை நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது பாருங்கள், நல்லா கிரேவியாக வந்துருச்சு. இது சும்மாவும் சப்பாத்தியோடு இப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம இதை வச்சு தான் நம்ம எல்லா சட்னியும் செய்ய போகிறோம். இது நல்லா ஆறின பிறகு ஒரு பாட்டிலில் இதை நல்லா ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வச்சு இப்போ சட்னி பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடான பிறகு இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். இது 5 பூண்டு பல் அளவுக்கு இருக்கும். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது 1 நிமிஷம் வதக்கினா போதும். இதில் 2 பீஸ் அளவுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கிறேன். காஷ்மீரி சில்லி 1/4 டேபிள் ஸ்பூன். இதையும் போட்டு 1 நிமிஷம் வதக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இஞ்சி சட்னிக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே நம்ம தனியாக இஞ்சி சட்னி செய்யணுன்னா நிறைய பொருள் சேர்த்து தாளிக்க வேண்டியதாக இருக்கும். இது பாருங்கள், டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வதக்கினதை மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். புளியை நான் முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இது 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். புளியை ஊற வச்சு வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி டக்குன்னு சட்னி செய்கிறப்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இல்லைன்னா அதில் மிக்சியில் அரைப்படாது. நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற பேஸ்ட்டும் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டோம். இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான இஞ்சி சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்த சட்னி செய்யலாம். அதுக்கு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். 10 பல் பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இதை 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இதில் ஒரே ஒரு காஷ்மீரி மிளகாயை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளியை பூண்டோடையே போட்டு வதக்கிக்கலாம். இது 1 நிமிஷம் வதக்கின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம இப்போ பூண்டு சட்னிக்கும் ரெடி பண்ணிட்டோம். இது செய்யறதுக்கு ஒரு 2 நிமிஷம் தான் ஆச்சு. இப்போ பாருங்கள், நம்ம இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னா இந்த மாதிரி பேஸ்ட்டை ஒரு நாள் முன்னாடியே செஞ்சு வச்சிட்டோம்னா ஃபங்க்ஷன் இன்றைக்கி டக்குன்னு விதவிதமான சட்னி செஞ்சிடலாம். இதோட நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் 2 டேபிள் ஸ்பூன் கலந்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் திருவிய தேங்காய்,
உப்பு போடுறது வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு. உப்பு தேவையான அளவு போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தோம்னா நம்மளுக்கு சூப்பரான பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி சாப்பாடோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்த சட்னி எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயிலில் பச்சை மிளகாயை 2ஆக உடச்சி போட்டுக்கலாம். கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை எடுத்துக்கலாம். இது ஒரே ஒரு நிமிஷம் வதக்கணும்னாவே போதும். கொத்தமல்லி டக்குன்னு வதங்கி வந்துடும். இது வந்து நம்ம தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி 1 செகண்ட் முன்னாடி இதை வதக்கணும்னாவே நம்மளுக்கு சூப்பரான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடும். இந்த அளவுக்கு வதக்கியாச்சு. இதை நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஏன்னா அப்படியே விட்டோம்னா நம்ம கருகிரும், சட்னி நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வதக்கி எடுத்துட்டோம். அவ்வளோதான் நம்மளுக்கு. இப்போ இதை ஒரு மிக்ஸி பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து கொத்தமல்லி ரொம்ப வதங்கிருச்சுன்னா கலர் மாறிடும். இந்த அளவுக்கு இருந்தால் நல்லா க்ரீனிஷாக வரும். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு கடாயை எடுத்துக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். இது லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்க போகிறோம். இது வந்து நம்ம மிளகு சட்னிங்கிறதுனால கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தனாவே நல்ல காரத்தை கொடுக்கும். இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது எண்ணெயோடையே இருந்தால் ரொம்ப கருகிரும். அதனால் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸி பவுலில் போட்டுக்கலாம். மிக்ஸி பவுலில் போட்டுட்டு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இது உங்களுக்கு கொஞ்சம் உரப்பாக வேணும்னா புளியை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இதையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு சூப்பரான மிளகு சட்னி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற சட்னி கேரட் சட்னி. இதுக்கு மீடியம் சைஸ் கேரட்டை துருவி எடுத்துருக்கிறேன். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் இந்த கேரட்டை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது சும்மா 1 நிமிஷம் வதக்கினாவே கேரட்டு டக்குன்னு வதங்கி வந்துடும். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு சும்மா 1 நிமிஷம் வதக்கினோம்னாவே நம்மளுக்கு கேரட் சட்னி ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கியாச்சு. இதை நம்ம ஒரு மிக்ஸி பவுலுக்கு மாற்றிக்கலாம். எப்பயுமே கேரட் சட்னி கொஞ்சமாக செஞ்சாவே அது குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாகவே வரும். அதனால் கேரட்டை எப்பயும் கொஞ்சமாக போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, கொஞ்சமாக உப்பு, இதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தோம்னா நம்மளுக்கு சூப்பரான கேரட் சட்னி ரெடி ஆகிடும். இது தோசையோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம புதினா சட்னி எப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெயில் ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, இதை போட்டு 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். வதக்கி எடுத்தோம்னா நம்மளுக்கு புதினா சட்னி ரெடி ஆகிடும். புதினாவையும் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. அது ஓரளவுக்கு இலை வாடி வந்தாவே நம்ம அதை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதையும் மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்தியாச்சு. துருவிய தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன், ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன், புளி தண்ணி கொஞ்சமாக, அதாவது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இதையும் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தோம்னா நம்மளுக்கு சூப்பரான புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, ஆனியன் தோசை இதோடு சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம செய்ய போகிற சட்னி ரொம்ப சிம்பிள், தக்காளி சட்னி. நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற பேஸ்ட்டை 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு துருவிய தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்க போகிறோம். புளித்தண்ணி 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பொட்டுக்கடலை 1/2 டேபிள் ஸ்பூன். இதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தோம்னா நம்மளுக்கு சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த ஒரு பேஸ்ட்டை வச்சு நம்ம 7 வகையான சட்னியை செஞ்சிட்டோம். இந்த 7 வகை சட்னியும் ஒரே மாதிரியாக இருக்காது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான டேஸ்ட்டில் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.